வணக்கம். உலகமயமாக்கலின் முக்கியத்துவம். பரஸ்பர தொடர்புகளின் மூலம் உலகை ஒன்றிணைக்கும் ஒரு சக்தியை புரிந்து கொள்வது. உலகமயமாக்கல் என்றால் என்ன? உலகமயமாக்கல் என்பது நாடுகள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபருக்கு இடையே பொருளாதார, அரசியல், கலாச்சாரம் மற்றும் சமூக தொடர்புகள் அதிகரிப்பது குறிப்பது. எல்லைகள் மறைதல். பொருட்கள், சேவைகள், தகவல் மற்றும் மூலதனம் ஆகியவை எல்லைகள் தாண்டி தளிக்க பரிமாறிக்கொள்வது. அதிகாரத்து தொடர்பு. தொழில் தொடர்பான முன்னேற்றங்கள் மூலம் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மற்றும் நிறுவனங்கள் நெருங்கி வருதல். உலகமயமாக்கலின் வரலாற்று பின்னணி. உலகமயமாக்கல் என்பது ஒரு புதிய நிகழ்வு அல்ல. இது நூற்றாண்டுகளாக படிப்படியாக வளர்ந்து கொள்வது. பண்டைய வர்த்தக பாதைகள். பாட்டுப்பாதை போன்ற ஆரம்ப வர்த்தக வலையமைப்புகள் கலாச்சாரம் மற்றும் பொருள் பரிமாற்றத்தை உருவாக்கியுள்ளது. அதிகார, உற்பத்தி மற்றும் போக்குவரத்து தொழில்நுட்பங்கள் உலக வர்த்தகத்தை முடுக்கிவிட்டன. ஆய்வு மற்றும் காலனித்துவம். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கடல்வழி பயணங்கள் மூலம் உலகளவில் தொடர்புகள் நிறுவப்பட்டன. நவீன டிஜிட்டல் யுகம். 1990களுக்கு பிறகு இணைய மற்றும் தகவல் தொழில்நுட்ப உலகமயமாக்கல் உச்சத்திற்கு கொண்டு சென்றன. பொருளாதார உலகமயமாக்கல். நன்மைகளும் சவால்களும். நன்மைகள். உலகளவில் சந்தை அணுகல். அதிகரிக்க போட்டியின் மூலம் குறைந்த விலைகள். வேலை வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. வெளிநாடு நேரடி முதலீடு FDI. சவால்கள். நாடுகளுக்கு இடையே சமத்துவமின்மை அதிகரித்தல். உள்ளூர் தொழிலாளர்கள் பாதிப்படுதல். வேலைவாய்ப்புகள் இடப்பெயர்ச்சி. உலகளவில் நீதி நெருக்கடிகள் பரவுதல். கலாச்சாரம் உலகமயமாக்கல் பரிமாற்றமும் பாதிப்புகளும். உணவு, இசை, கலை மற்றும் வாழ்க்கை முறை பற்றி கருத்துக்கள் உலகம் முழுவதும் வேகமாக பரவியது. கலாச்சார பரிமாற்றம். பல்வேறு கலாச்சாரங்களில் நேர்மையான அம்சங்களை கற்றுக்கொள்வது மற்றும் மாற்றம் கொண்டு வருது. உள்ளூர் கலாச்சாரம் இழப்பு. உலகளவில் கலாச்சாரத்தின் அதிகரித்ததால் சிறிய உள்ளூர் கலாச்சாரங்கள் மங்கி போவது. ஊடக பரவல். உணவு பழக்கம். சர்வதேச உணவு சங்கிலிதான் உள்ளூர் சந்தைகளை ஆக்கிரமித்தது. அரசியல் உலகமயமாக்கல். சர்வதேச உறவுகள். உலக பிரச்சினைகளை தீர்ப்பதில் சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஒத்துழைப்பின் பங்கு. உலக வர்த்தக ஒழுக்கு கொள்கை. பொது சுகாதார ஒருங்கிணைப்பு. மெய்நிகர் உதவி நிதி உதவுகள். மண்டல கூட்டணி மற்றும் ஒத்துழைப்பு. ஐக்கிய நாடுகள் உலக அரசியல் இணைப்புத்தன்மையின் மையம். சமூக உலகமயமாக்கல். மக்கள் மற்றும் கருத்துக்களின் நகர்வு. டிஜிட்டல் தொடர்பு மற்றும் புலம்பெயர்வு மூலம் சமூக கட்டமைப்புகள் எவ்வாறு மாறுகின்றன. சமூக ஊடகங்கள். உலகில் எந்த மூலையிலும் உள்ள மக்கள் உடனடியாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இணையங்களை உருவாக்கவும் உதவுகிறது. சர்வதேச புலம்பெயர்வு. வேலை, கல்வி அல்லது பாதுகாப்பான மக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்வது சமூக கட்டமைப்பு.
அறிவை பறிதல். கல்வி மற்றும் அரசியல் ஆராய்ச்சி முடிவுகள் உலகளவில் உடனடியாக பகிர்வது முன்னேற்றத்தின் வளர்ச்சி காரணம். உலகமயமாக்கலின் எதிர்காலம். தற்போது போக்குகள் உலகை மேலும் ஒன்றிணைக்கும் அல்லது துண்டிக்குமா? முக்கிய குறிப்பு மற்றும் கேள்வி பதிவு. உலகமயமாக்கல் ஒரு இரண்டு மூளை வாள் போன்றது. இது மகத்தான வாய்ப்புகளையும் குறிப்பிடத்தக்கது சவால்களையும் வழங்குகிறது. தொடர்புகள் இன்றைய உலகம் முன்னேற்ற பாதையும் விட நெருக்கமாக பின்னடைந்துள்ளது. சமநிலை தேவை. பொருளாதார வளர்ச்சியை சமத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புடன் சமநிலைப்படுத்த வேண்டும். ஒத்துழைப்பு. உலகளவில் பிரச்சனைகளை தீர்க்க சர்வதேச ஒத்துழைக்க அவசியம். நன்றி, வணக்கம்.